இப்பொழுது மட்டுமில்ல, எதிர்காலத்திலும் சரி, இந்தியர்கள் மீது யாராவது மரியாதை வைக்க வேண்டும் அப்படின்னா அது எதனால வரும்? அந்த மரியாதை என்பது அது இந்தியா மீதான மரியாதையிலிருந்து தான் வரும். ஒரு காலகட்டத்தில் கூட மக்கள் நினைக்கலாம், அதாவது மற்ற மக்கள், இந்தியர்கள் அல்லாதவர்கள், இந்தியாலாம் படு கேவலமான நாடு, ஆனால் என்னிடம் வேலை பார்க்கக்கூடிய இந்த இந்தியர் அல்லது என் அருகில் உட்கார்ந்திருந்து படிக்கக்கூடிய இந்த இந்தியர், இவர் ஓகேப்பா. ஆனால் இந்தியாவை வித் செல்ஃப் ஒரு பத்தட்டிக் கண்ட்ரி என்று நினைத்தால் அவர்கள் உங்கள் மேலே வைத்திருக்கும் மரியாதை என்பது ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். அந்த மரியாதை எப்பொழுது வேண்டுமானாலும் போய்விடும். ஆனால் இந்தியாவின் மீது ஒருவர் மதிப்பு வைத்தால் அது அப்படியே இந்தியர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் இந்தியா ஒரு ஏழை நாடாக இருந்தால், இந்தியா ஏழை நாடாக இருந்தால் என்ன பண்ணும்? இந்த ஓக் லெஃப்ட் அப்படின்னு அவர் சொல்கிறது, அந்த எக்ஸ்ட்ரீம் இடதுசாரிகள், அவங்க நம்ம பார்த்து உச்சி கொட்டி, ஐயோ பாவம்ப்பா இவ்வளவு ஏழையாக இருக்கானே அப்படின்னு சொல்லி நமக்கு மாராலிட்டி லெக்சர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இன்னும் உழைக்கணுங்க, நீங்கள் உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நமக்கு பெரிய பிளேடு லெக்சர் கொடுப்பாங்க. இதே இது ஹார்ட் ரைட்டாக இருந்தால் அவங்க பரிதாபப்பட்டெல்லாம் உச்சி கொட்ட மாட்டாங்க. வேறு விதமான, அதாவது வெறுப்பு கலந்த மாரல் லெக்சர்ஸ் கொடுப்பாங்க. ஹெல் ஹோல் அப்படின்னு பிராக்கெட்டில் போடுறாரு. அவங்க நம்மளை தட் டர்ட்டி பிளேஸ், அந்த மட்டமான வார்த்தைகள் எதை வேணாலும் வச்சுக்கோங்க, உங்கள் அகராதியில் இருக்கிற மட்டமான வார்த்தைகளை வைத்துக் கொள்ளுங்கள், அதை வைத்து உங்களை அழைப்பார்கள். ரெண்டுமே மரியாதைக்கு உரியது அல்ல. அதுதான் இங்கே பாயிண்ட்.